வெல்கம் டு பர்பிள் வேர்ல்ட். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த இன்ட்ரொடக்ஷனும் இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தாண்டா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா திட்டிகிட்டே எழுப்புறாங்க. வைன், என்னம்மா பண்ணி வச்சுருக்க, ஏன்டி இப்படி பண்ணுறேன், உயிர் எடுத்து கொட்டிக்கிறடி, கொஞ்சமாவது கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி நடந்துக்கோ வைன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிகிட்டே இருந்தோடனே அவங்க ஆக்சுவலாக அவங்களோட துணிலாம் அங்கேயும் இங்கேயும் சதறி கிடக்கும். அதை எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா வந்து, என்னம்மா இப்படி பண்ணி வச்சுருக்க, ஜேகே என்ன நினைப்பாரு, என்ன ஐயோ பொண்ணு ஒழுங்காக வளர்க்கலான்னு நினைக்க மாட்டாரா, ஏன்டி இப்படி பண்ணுற, வீட்டில் இருக்கும்போது தான் சரி இப்படி இருந்த, கல்யாணம் ஆகி வந்து ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் எந்திரிக்கிங்க. அம்மா, என்னம்மா உங்களுக்கு இப்போ பிரச்சனை, சும்மா சும்மா இந்தமாரி எனக்கு டென்ஷன் ஆகுதும்மா, என்னம்மா இப்போ நான் பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையிலே வந்ததும் வராததுமா ஏம்மா இப்படி கத்திகிட்டு இருக்கிறேன், சண்டேனாலே போதும் சும்மா சும்மா இந்தமாரி வந்துட்டு நீ இந்தமாரி வேலை காட்டாதம்மா, நீ இல்லைனாலுமே நான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதான் பார்க்குறேனே, 7 நாள் துணி அப்படியே போட்டு வச்சிருக்கடி, துவைக்க கூட மாட்டியாடி, ஏன்டி மிஷினில் தானடி கொண்டு போட போகிற, மீதியெல்லாம் அந்த மெய்ட் பிள்ளையே பார்த்துக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. நீங்கள் விடுமா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஸோ ஆமாண்டா, உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலுமே வந்து ஜேகே உங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. நான் அந்த ஸ்டோரியை உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்படி இருந்தோடனே உங்கள் அம்மா வந்து சண்டே வந்து உங்களை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பா கிடையாது, அதனால் அம்மா மட்டும்தான்றதால நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணுன்றதால வந்து பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் சின்ன பொண்ணு இல்லை, கேடின்னு உங்களுக்கு தெரியாது. இப்படியே தான் உங்கள் லைஃப் போயிட்டு இருந்தது. ஸோ சண்டே வந்து பார்த்துட்ருப்பாங்க. இப்படி இருந்தோடனே அதுக்கடுத்து இப்போ நேராக நீங்கள் வந்து குளிக்க போகிறீங்க. ஸோ பேக் டு த ஸ்டோரி. குளிக்க போகிறீங்க, போய் குளிச்சுட்டு வா வாயின், என்ன வாயின் காலையில் கோயிலுக்காவது போகலாம் வாயின், போ வாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்களும் குளிக்க போகிறீங்க. அப்போ ஜேகே சடனாக உள்ளே வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபைலை வேகமாக தேடிக்கிட்டே இருக்கார். ஸோ எப்படின்னா அவர் காட்ஸுமே உள்ளே வந்து தான் தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருந்தோடனே என்ன ஆயிடுச்சு, என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு, இல்லை ஒரு ஃபைல் தேட தான் வந்தேன், ஃபைலை காணோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து வந்து இருங்க நான் வைன்கிட்ட கேட்குறேன். இல்லை அவளுக்கு தெரியாது, ஆனால் சரி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் ஜேகே சொல்கிறான். ஸோ உங்கள் அம்மா உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் குளிச்சிக்கிட்டு இருக்கீங்க, வாயின் இந்த மாதிரி மாப்பிள்ளை ஒரு ஃபைல் வச்சுருந்தாராம்மா, அது எங்கன்னு கேட்குறாரு, வந்து எடுத்து கொடுவா. அம்மா என்னம்மா வந்து எடுத்து கொடுன்னு சொன்ன வாயின் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பாத்ரூம்லேருந்து வந்து தேடிட்டு இருப்பீங்க ஃபைல்ஸ் எங்கே அப்படின்ட்டு, ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு. ஸோ யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆனால் உங்களுக்கு பின்னாடி நின்று அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ தேடுறான்றதை விட உங்களை தேடிட்டு இருக்கிறான். ஸோ புரிஞ்சுக்கோங்கடா. ஓகே, உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து அது தெரியல, நீங்கள் ஃபைல் தான் தேடிட்டு இருக்கீங்க. ஃபைல் தேடிட்டு இருந்தோடனே அதுக்கடுத்து அந்த ஃபைலை கிடச்சிருது. ஆக்சுவலாக அவன் பெட்டுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குது. ஸோ அந்த ட்ராக்குள்ளேருந்து எடுத்து கொடுக்குறீங்க. இங்கே தான் இருக்குது, எதுக்கு இவ்வளோ சீனு, இவன் ஆடுறான்னா இவனுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அம்மாவும் ஆடுவாங்கன்னு. ஸோ ஜேகே பின்னாடி நின்று முறைச்சிக்கிட்டே இருக்கிறான் அவங்கள. ஸோ இருந்தாலுமே நீங்கள் அந்த தண்ணி ட்ராப்டாக உங்கள் காதுகிட்ட இருந்து கீழே வருது. ஸோ அது எல்லாத்தையுமே 1 by 1 ரசிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ கிட்ட லேஸாக வந்து வைன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சிக்கி, நீங்கள் இப்போ வந்தீங்க, நல்லா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஃபைல் கிடச்சிதா? கிடச்சிது. சரி இங்கே வாயன். என்ன ஜேகே, இங்கே வாடின்னு சொல்லுங்க. மாமாக்கு ஒரு முத்தம் கூட. முத்தமா? ஆமாண்டி, முத்தம் குடுறி ப்ளீஸ்டி. இப்படி காலையிலே அரையும் குறையுமா வந்து ஏன்டி என்ன இப்படி டெம்ட் ஏற்றிட்டு இருக்க? ஓ, டெம்ட் ஏற்றுறனா, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே ஸ்மித் பண்ணிவிட்டு, இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வாலில் உங்களை லாக் பண்ணிவிட்டு, வயன செம்மடி, நான் செம்ம கோவத்தில் வந்தேன், மாமா மூடு ஏற்றுறடி நீனு. ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி ஃபோர்ஸாக தள்ளுறீங்க நீங்கள். என்னடி புருஷனை எப்படி தள்ளுற, சரியில்லை வாயின, மாட்டின செஞ்சு விட்ருவேன், அவ்வளோதான், செத்துட்ட நீன்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்காக பயம் வந்துடுது. என்ன செய்வ, பூரியா சப்பாத்தியா?
நீ வா என்னென்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க டவலை பிடிச்சி இழுக்கிறான். சிக்கி சும்மாங்க சிக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கடுத்து ஃபைலில் உள்ள பேப்பர்ஸ் கீழே விழுந்துருது. ஸோ அதை எடுக்கும்போது இருங்க இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. குனிஞ்ச உடனே உங்கள் செஸ்ட்டு தான் பார்க்குறான். க்ளீவேஜாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி முழுங்கிக்கிட்டே வந்து கீழே உட்காடுறான் அவங்க கூட. என்ன சிக்கி சரி நீ டவல் எதுக்கு வியர் பண்ணிருக்கு? நீ டவல் எதுக்கு வியர் பண்ணுவாங்க? இல்லடி டவரை ரியல் பண்ணியிருந்தாலுமே எல்லாமே மாமாவுக்கு தெரியுது அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர் தான் எழுந்திருக்கிறீங்க. ஸோ அதுக்கடுத்து அவனே பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்கள் காலை நோட் பண்ணிடுறான் அவன். நீங்கள் ஆக்சுவலாக அந்த நீங்கள் போகும்போது அந்த தண்ணியோட உங்கள் கால் இருக்கும்போது நோட் பண்ணிட்டு அதில் அவனோட கையை மட்டும் ஒரு கையை வச்சுட்டு அழகில் நீயோ செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ள உடனம் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே. ஏன்டி என்ன இப்படி டெம்ட் ஏத்துற வாயின? ஜிக்கி ஏதாச்சும் பாட்டு பாடினீங்களா என்ன? நான் இருக்கிற டென்ஷனுக்கு பாட்டா? பொடி போய் குழி ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறான். ஸோ போனோடனே கரெக்டாக டோர் கூட தாண்டி இருக்க மாட்டான். அதுக்குள்ளே சிக்கி 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 சொல்லு செம்ம ஃபோர்ஸாக அவங்க மேலே வந்து மோதுறான் அவன். மோதுனோடனே இருங்க எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக வரீங்க? உங்களோட ஃபைலுக்கு கீழே இங்கே ஒரு பேக் இருந்தது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது வேறு. என்ன இதுவும் வேணுமா? ஆமாண்டி அதுவும் வேணும்டி. ஓகே மறந்துட்டவாயின்னு உன்னை பார்த்தாலே மறந்துடுறேன்டி ஒன்றையும். என்னது? ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு கம்பெனி சிஓடி கெஞ்ச வைக்கிற என்னை புலம்ப விடுற வாயினானா? நீனு புலம்ப விடுறேண்ணா? ஆமாம் புலம்ப விடுற ரொம்ப. இன்னைக்கு நைட்டு மாட்டினேன்னு வையன் அவ்வளோதான், ஏதாவது செஞ்சு விட்ருவேன் பார்த்துக்கு. காலைல எந்திரிக்கவே முடியாது வாயினு, அதுதான் உனக்கு புரியுதா? செம்மையாக ஒரு மாதிரி உங்களுக்கு பயமுறுத்திட்டே பேசிட்டு போகிறான் அவன். ஸோ நீங்களும் அதுக்கடுத்து வந்து ஓகே அப்படி அம்மா வந்து சண்டே அப்படின்னாலே நீங்கள் வீட்டில் தான் சாப்பிட்ணும், ஜேகேக்கு நீ கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாதா? இதே நண்டு தான் மாப்பிள்ளைக்கு, முருங்கைக்காய் தான். ஸோ நல்லா வெறியேறிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஜேகே கிட்ட வந்தாலும் நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ அதோட நீங்கள் அதை கொண்டு போகிறதுக்காக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக ஜேகே வந்து ஒருத்தவனை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சண்டை ஆக்சுவலாக சண்டையில் வந்து அங்கே கன் இப்படி எடுக்க வரான், அதுக்குள்ளே நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பயந்தவங்கடா. ஸோ அதனால் ஜேகே அதை டக்குன்னு பார்த்துட்றா. நீங்கள் சாப்பாடெலாம் கீழே போட்டுடுறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜேகே? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நீ எப்படி வந்த? அவரை நீங்கள் அடிச்சுட்டு உங்கள் கன் எடுக்கும் போதே வந்துட்டேன். ஏன் ஜேகே இப்படி பண்ணுறீங்க? நீ என்ன ஜேகே நீ பண்ணிகிட்ருக்குற? இன்றைக்கி இதெல்லாம் பயமாக இருக்குது ஜேகே. நான் போகிறேன் ஜேகே, நீ வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போ நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள். சும்மாடி வெள்ளாட்டு கண்ணுடி, இங்கே பாருடி, சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோண்டி அவரை வச்சுக்கிட்டு. நிஜமாடி பொண்டாட்டி புருஷன் பொய் சொல்லுவானா? சொல்லு நீயே. ஒன்றும் நம்பலாமா வேணாமானே தெரியலையே. நம்படி, புருஷன் பாவண்டி. சரி ஓகே சாப்பிடுவா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னே யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, அவ்வளோதான். காட் இட். நீயும் பண்ணாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகேயோட பிஏ பார்த்து சொல்லிட்டு வரீங்க நீங்கள். அவன் மேலே என்னடி உனக்கு காண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு பேசிட்டு வரான். அவன் மேலே உனக்கு என்னடி காண்டு? இவ்வளோ கோவமாக திட்டுற? பின்ன போகும்போது வரும்போது உன்னை அப்படியே திங்கிற மாரி பார்க்குறாடா அவன். எனக்கு செம்ம கோவம் வருது, அதனால தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஸோ ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு பொசசிவ் அடி பண்ணாட்டி நல்லா தான் இருக்குது. சரி வா போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேபின் கூப்பிட்டு போகிறான். கேபின் கூப்பிட்டு போய் அவனோட சிஓ சேரில் உங்களை உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அவன் டேபிளில் ஏறி உட்காந்துக்கிட்டு சேரை பிடிச்சி கிட்டே இழுக்கிறான். ஸோ நீங்கள் கிட்டே வந்து உட்காடுறீங்க. உட்காந்தோடனே என்ன இப்படி பார்க்குற? புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குடி. என்ன புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குன்ற? ஆமாண்டி புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. எனக்காக பாசசிவ்லாம் ஆகுற,
நான் இது சொன்னாலும் நம்புற, இது சொன்னாலும் கேட்குற. என்னடி எல்லாத்துக்கும் இருக்குடி நீனு. ஒரு நாள் கத்த விடுறண்டி ஒன்று இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஜிக்கி என்ன ஜிக்கி சும்மாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து அந்த ஃபுட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து மாமா ஊட்டி விடுவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே சாப்பிட்டுப்பேன். நீ சாப்பிடு, உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏய் சாப்பிட்றி பொண்டாட்டி, நீ தான் ஊட்ட மாட்ற, புருஷன் என்னையாவது ஊட்ட விடுறி. ஜேக்கி சாப்பிட்றி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்களுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ தண்ணி சுற்றி சுற்றி பார்க்குறான், தண்ணியும் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் லஞ்ச் அந்த கொண்டு வரும்போது தண்ணி பாட்டில் கீழே போட்டிருப்பீங்க. ஸோ அதை எடுக்க முடிஞ்சிருக்காது. அவன் லஞ்ச் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். டோரை திறக்கிறான், கரெக்டாக போகிறான், திறக்க முடியல, நாக் பண்ண முடியல. ஸோ கரெக்டாக அவனுக்கு யோசிக்கிறான். அவன் அதே இடத்துல அவனோட ஆக்சுவலாக ஜேகே மைண்ட் வாய்ஸ்ன்னு, ஜேகே இப்போ விட்டேன்னா அவளை பிடிக்க முடியாது, காலைல மாரி ஒரு கிஸ்ஸை அடித்து விட்டுரு, இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐயோ என்ன நினைப்பான்னு தெரியலையே. சரி போவோம். பொண்டாட்டி என்ன ஜேகே, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பியா? நீ சொல்கிறதானே நான் கேட்டுட்ருக்கேன். அது வேறடி, இப்போ நான் சொல்ல போகிறது வேறடி. நான் ஒன்று பண்ணுவேன், என்னது தப்பாக மட்டும் நினச்சிக்காத. உன் விருப்பத்தோடு தான் இதெல்லாம் பண்ணணுன்னு நினச்சேன். இருந்தாலும் நீ தான் வரவே மாட்றியே, மாமாவுக்கு ஒரு கம்பெனியே தர மாட்றியேடி. என்ன ஜிக்கே சொல்கிற நீனு? எனக்கு விக்கல் எடுக்கு, தண்ணி மட்டும் கொண்டு வா நீனு. எதுக்கு நீ கதவு திறக்காமல் இங்கேருந்து வந்த நீனு? அதாண்டி, அதுக்கு தான் வந்திருக்கேன். இரு ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபோர்ஸாக நீங்கள் அந்த சேரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக உங்கள் முன்னாடி அவன் நீல் டவுன் போட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓ எவ்வளோ சிக்கி சிக்கி தண்ணி வேணும்னா மாமா முத்தம் தந்துட்டுருக்கான், தண்ணி வேணுன்றான். சிக்கி தேடுடான். ஏய் இறி, தேன் முட்டாய் மாதிரி இருக்குடி, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உள்ள இருக்குடி. சிக்கி ப்ளீஸ் ஜிக்கி, ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி, போதும் ஜிக்கி, போதும் ஜிக்கி. இருடி 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 இருடி, கிட்ட வாடி ஒரு நிமிஷம். அந்த இடத்துல உங்களோட ரொமான்டிக் அளவே இல்லைங்க. ஆள் தலைவன் நல்லா விளாடுறான் வாயில். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தேன், கரெக்டாக ஒரு ஷூட்டிங் சவுண்ட் கேள்வியே கேட்குது. யார் அப்படின்னா அவன் கீழே ஒரு பர்சன் கூட சண்டை போட்டுட்டு இருந்த அந்த பர்சனோட சவுண்ட் கேட்குது வெளியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலாக ஷூட்டிங் சவுண்ட் பெருசாக கேட்டோடனே உங்களுக்கு செம பயம் வந்துருச்சுடா. ஐயோ என்னது இது அப்படின்ற மாதிரி ஜேகே வேற முழிக்கிறான். என்ன பண்ணி வச்சோன்னு தெரியலையே, இவ இருக்கிற நேரம் தான் இவனை வரணுமா அப்படின்ற மாதிரி ஜேகே நினைக்கிறான். ஒத்தா இப்போ தாண்டா அவளையே நான் கிஸ் பண்ணவே போனோம், அது பொறுக்காதாடா. யூ கடவுளே, இருறா அவங்களுக்குலாம் வந்துருக்குற. ஜிக்கி ஜிக்கி எங்கே போகிற ஜிக்கி, ப்ளீஸ் ஜிக்கி என்னை விட்டு போகாத ஜிக்கி, ப்ளீஸ் ஜிக்கி எனக்கு பயமாக இருக்குது ஜிக்கி. பொண்டாடி இங்கே தாண்டி இருக்கேன், இருடி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அந்த ரூம் கேபின்குள்ளே வந்து ஒரு புல்லட் பாஸ் ஆகுது. ஸோ இதை கேட்டும் தென் இதை பார்த்து வந்து வைன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ அதுக்கடுத்து ஜேகே வெளியே வந்துட்டு செம்மையாக போட்டு எல்லாரையும் அடிக்கிறான். அடித்து தள்ளிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாரா நீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கடுத்து அதுலேருந்து ஒரு பர்சனை பிடிச்சிட்றான் இவன். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதுக்குடா வந்தீங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபோர்ஸாக அவனை அடின்னு அடிக்கிறான். சார் நாங்கள் வந்து உங்களை கொல்லறதுக்கு வரல, நாங்கள் உங்களை எதுவுமே பண்ணுறதுக்கு வரல, ஒயனை கொள்ள தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஒயனை கொள்ளவா? ஒயனை தாண்டி என்னை தொட்டுருவீங்களா நீங்கடா? ஒயனை தொட்டுருவீங்களா நீங்கள்? ஒத்தா யாரா நீங்கள், ஏன் பொண்டாட்டியை தொட்டுருவேன்னு என்கிட்டே சொல்கிறீங்க? உங்கள் ஒய்ஃபா? பெண்ண என் ஒய்ஃப் தாண்டா அவ. சார் இது எங்களுக்கு சத்தியமாக சரியா சார். எங்கள் பாஸோட எனிமியோட பொண்ணு சார் அவ. சார் கழுத்தை மட்டும் விடுங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் சொல்லி முடி சார், எங்கள் பாஸோட எனிமியோட பொண்ணு சார், அதனால் அவரும் ஒரு மாஃபியா தான், கொண்டுட்டாங்க அவரை முன்னாடியே எங்கள் பாஸ். ஆனால் இப்போ வந்து எங்கள் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா அவளையும் அவங்க அம்மாவையும் உயிரோட பிடிச்சிட்டு வரணும்னு சொல்கிறாங்க சார். அதுக்காக தான் சார் வந்தோம், ப்ளீஸ் சார் கழுத்தை மட்டும் விடுங்க சார். எனது ஏன் பொண்டாட்டியும்
என் மாமியாரையும் கொல்லுவேன்னு என்கிட்டே சொல்கிறியாடா நின்னுட்டு அவன் பின்னாடி வச்சிருந்த கன் எடுத்து ஒரே ஷூட் போடுறான். ஸோ ஆமாண்டா அந்த பேக்குள்ளே ஒரு கன்று தான் இருந்திருக்கும் அந்த ஃபைல் எடுக்க அந்த பேக்கில். ஸோ அப்போ செம்ம ஃபோர்ஸாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன அது ஜங்குக் சாரா ஜங்குக் சாரா ஜங்குக் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதி கோவத்தோட ரூம்குள்ளே வந்து ஒரு கையில் ஒரு கன்னு தென் அனதர் கையில் வந்து உங்களை ஒரு ப்ரைடல் லுக்கில் ஒரு தூக்கிக்கிட்டு போகிறான் அவன். ஸோ வீட்டில் படுக்க வச்சோடனே அதுக்கடுத்து உங்கள் அம்மாவுக்கு தாண்டா கால் பண்ணுறான். அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி என்னாச்சு அத்தை இந்த மாதிரி மாமாவை இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்கடா இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து ஒரு மாஃபியா. ஸோ அது அவங்களோட எனிமீஸ் வந்து கொண்டுடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால தான் உங்களுக்கு எதுனாலும் பயமே இருக்குமே அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் இன்னொன்று இதையே அத்தை முன்னாடியே என்கிட்ட நீங்கள் சொல்லலை. இல்லை மாப்பிள்ள இதை சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க அப்படி. நான் பயப்படுவேண்ணா அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டு ஸ்மிக் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஓ அப்படியா அத்தை ஆமாம் அத்தை ரொம்ப பயமாக தான் இருக்குது என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டபுளும் எவ்வளோ மேனேஜ் பண்ணி நடிக்கணுமோ அவ்வளோ மேனேஜ் பண்ணி நடிக்கிறான். அதுக்கடுத்து அவங்க அம்மா எல்லாத்தையும் சொன்னோன்னே அதுக்கடுத்து ஜேகே அவங்க பக்கத்தில் வந்து அவன் ஒரு கையில் படுக்க வச்சுக்கிட்டு இன்னொரு கையால் அவங்க தலையை வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் எந்திரிச்சோடனே ஒன் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா எங்கே ஜேகே போகலான்ற வாடி கூப்பிட்றேன்ல ப்ளீஸ் வா போயிட்டு வரலாம் எங்கேயாவது எங்கன்னு சொல்லு ஜேகே. படத்துக்கு போகலாமா போகலாமே படத்துக்கு தானே என்ன படம் 50 Shades of Greyன்னு ஒரு படம் ஓடுதான் போயிட்டு வருமா. சீ அந்த படத்துக்கா சீயா ஏய் என்ன படம் பார்த்துட்டபுல இருக்கு. அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல இந்த படமும். சொல்றி பார்த்துட்டியா இல்லை ஜெக்கி நான் பார்க்கல அந்தமாரி படம்லாம் இல்லை அந்தமாரி படம்னா கேடி பொண்டாட்டி என்னடி நீனு மாமாவுக்கு மேலே இருக்க. நான் என்ன இருந்தேன் அப்போ அதை பற்றி தெரியும் அந்த படத்தை நீ பார்த்துட்ட. நான் அதெல்லாம் பார்க்கல நீ எதுவும் இந்த மில்லாம் என்னை கேட்காத நீனு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஓடிடுறீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு. ஸோ ஆனால் அந்த என்னென்னு உங்களுக்கு தெரியும் அந்த படத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜெக்கிக்கு அது செம ஷாக்கு. தென் அதுக்கடுத்து உங்களை படத்துக்கும் கூப்பிட்டு போகிறான். ஸோ அது வேறு மூவிக்கு கூப்பிட்டு போனோடனே அதுக்கடுத்து உங்கள் அம்மா சண்டே இங்கே வந்திருந்தாங்க. வந்துட்டு அதுக்கடுத்து உங்ககிட்ட கேட்குறாங்க அன்றைக்கி ஈவினிங் ஒரு 3 o'clock கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வைன் இந்த மாதிரி மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமாக வச்சுருக்காராடி. சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன் கேட்குறேன் நீ ஒரு சந்தோஷமாக வச்சுருக்கியா. நான் தான் சந்தோஷமாக வச்சுருக்கேன். கிளச்சா எங்கடி சந்தோஷமாக வச்சுருக்க எங்கே சந்தோஷமாக வச்சுருக்க என்ன சிக்கி சொல்கிறேன் எங்கே சந்தோஷமாக வச்சுருக்கேன்ட்டு நான் உன்னை எவ்வளோ ஜாலியாக பார்த்துக்குறேன். ஒயனே ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிருது ஓகே நம்ம பொண்ணு வந்து ஏதோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சிருது. ஸோ அதுக்கடுத்து அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்க அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கடா. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கும் ஜெக்கிக்கும். க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோடனே நீங்கள் அப்போ தான் வந்து 4 மணி வந்து ஒரு 8 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெக்கி கரெக்டாக உள்ளே போகிறான் பூலாம் போட்டு செம பெட். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து அந்த அக்கேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருது. ஸோ அது எதுவுமே காமிச்சிக்கான் ஒன் இப்போ வந்து உங்கள் அம்மா உன்னை கூப்பிடுவாங்க பால் கொடுத்து விடுவாங்க எடுத்துகிட்டு மாமாட்ட வந்துரு கியா. நான் எப்போவுமே சண்டே வந்தால் எங்கள் அம்மா கூட தானே தூங்குவேன் நீங்கள் என்ன என் கூட உங்க வந்துடு அப்படின்னு. இதை உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு 4 வாங்கிட்டு தாண்டி வருவேங்க. இல்லை நான் வந்துடுறேன் சொன்னோன்னு சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள். ஆக்சுவலாக ஆமாண்டா உங்கள் அம்மா சண்டே வந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்க கூட தான் தூங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா வீக்லி வந்தானே வராங்க. ஸோ அப்படின்றதால இப்படின்னோடனே அதுக்கடுத்து உங்கள் அம்மா வந்து பால் கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளைகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜேகே வந்து இது டோர் கிட்ட நின்று கேட்டுகிட்டு இருக்கான் என்னென்னலாம் சொல்லி அனுப்புகிறாங்கன்னு. அவங்களும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னென்ன சொல்லுவாங்களோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே வைன் வேறு ஓகேம்மான்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு ஆக்சுவலாக
ஒயின் வந்து இப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட் கேர்ள். நீ பாதி குடிச்சிட்டு மாப்பிள்ளை பாதி குடிச்சிட்டு நீ பாதி குடிக்கணும், ஓகேவா? நீ குடிச்சிட்டு தான் அவருக்கு தருவேன், நீ சொல்லக்கூடாது, ஓகேயா? சரிம்மா, சரி, ஓகே, ஓகே, ஓகேன்னு சொல்லுவேன். ஆனால் அன்னைக்கே என்னாச்சு தெரியுமா? அவருக்கு விக்கல் எடுத்ததுன்னு தண்ணி இல்லை அப்படின்றதுக்காக எனக்கு முத்தம் கொடுத்துட்டாருமா. ஏய் 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 ஏய், இதெல்லாம் ஏன்டி சொல்கிற? இதெல்லாம் சொல்லக்கூடாதுடி, போடி உள்ளே போடி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அது வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன ஜேக்கிக்கா இங்கே ஒரே ஹெசிடேட்டாக இருக்குது. ஐயோ, நாளை பெண்ணை எப்படி நான் அவங்க மூஞ்சில் முடிப்பேன்? ஏன்டி நீ என் மானத்தை இப்படி வாங்குற சண்டால சிறுக்கி கம்முன்னு இருக்க மாட்டா அவ்வளோ இருக்கே இவ்வளோ. நான் இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜங்குக்கா இவளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ கரெக்டாக ஒயின் பால் எடுத்துகிட்டு வரா. வந்தோடனே ஜங்கு கிட்ட கொடுத்தோடனே, ஜங்கு என்னங்க இந்த பால் குடிங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன பால் இது? எதுக்கு இதை கொடுத்துரு? எங்கள் அம்மா கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். வேணா குடிங்க, வேணானா விடுங்க, நானே குடிச்சிடுறேன். குடிக்கலாம் குடிக்கலாம் குடிக்கலாம், நான் குடிச்சிட்டு தரேன், அதுக்கடுத்து குடிக்கிறியா நீನು? அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பாலை குடிச்சிட்றான். அதுக்கடுத்து உங்களுக்கு பேலன்ஸ் தரான். தென் அதுக்கடுத்து அவன் வந்து ட்ரிபிள் பி புரியும்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் பி சாக்லேட் தாண்டா வாங்கி வச்சுருக்கான். ஸோ உங்களுக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். ஒயின் சாக்லேட் சாப்பிட்றியா? அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் சொல்லாதடி, ஏன்டி இப்படி பண்ணுற? டெம்ட்டாகுதுரி, கம்னுறி. குடும்பமா சொல்லக்கூடாது. சரி அப்படி சொல்கிறேன். எங்கே சொல்லு. ஏய் வேணாண்டி, இதுக்கு போதுண்டி. ஐயோயோ கடவுளே, என்ன நீ சாவடிக்காம விட மாட்டேன் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை தரான். ஸோ உங்களுக்கு அந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் 4 பீஸ் சாப்பிட்டுடுறீங்க. ஸோ அதில் ஒரு ஹாஃப் பீஸ் தான் சாப்பிடணுமே. ஸோ 4 பீஸ் சாப்பிட்டோன்னே உங்களால் ஒன்றுமே முடியலைங்க. உங்களுக்கா ஒரே மூடில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஜங்குக் பேசாமல் படுத்துருக்கான். சரி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக கம்முனே படுத்துருந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, நீங்கள் ஜங்குக்கா பொண்டாட்டி மாமா எப்பவுமே ஜேகேன்னு தானே சொல்லுவேன், இப்போ என்ன ஜங்குக்கான்னு இருக்கிற? ஜங்குக்கா எனக்கு என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி இன்னமும் பண்ணுது. டாபா ஏய் என்னடி புருஷனுக்கு மரியாதை தர மாட்டேற? ஆமாண்டா, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, என்னன்னு பாரு ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப்னா என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்ன பண்ணணும் அதான் சொல்லு. நீ என்ன வேணா பண்ணு ப்ளீஸ், எனக்கு அந்த எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ஜங்குக்கா, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கடுத்து ஜேகே மேலே அவங்க மேலே ஓவர் ஆகிடுறான். இதுக்கு தாண்டி காத்துட்ருந்தேன். ஒயனே வேற லெவல் ரீ, நீனு செதுக்கி வச்சிருக்காண்டி ஒன்று. அப்படியே அந்த இடுப்பு இருக்கு போகிறான். ஐயோயோயோ ஒயனு என்ன கொல்றடி நீனு. அது எனக்கு மட்டும்தான்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவங்க ஹிப்பில் தாண்டா அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஹிப்பில் இருந்த கையை மேலே கொண்டு போயிட்டு அப்படியே அவங்க செஸ்ட்டை செம்மையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்றை சக் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ உங்களுக்கா இங்கே தாங்க முடியல. ஜங்குக்கா வலிக்குதுடா, பொறுமையாக பண்ண. ஜங்குக்கா பொறுமையாடா ப்ளீஸ்டா. இருடி அவசரப்படாதடி, பொறுமையாக பண்ணுறடி. மாமா இருக்கிற மூடுக்கெலாம் நீ தாங்க மாட்டேன் இருக்கே. நான் தாங்க, நீ பண்ணு, எனக்கு பொறுமையாக பண்ணானும். இந்த வார்த்தை போதும்டி, இன்னும் 9 மாதத்தில் பிள்ளைய கொடுத்துருவேன்டி உன் கையில். 10 மாதம் தானே ஆகும். இப்போ பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமாகவே குழந்தை வந்துடும், கவலைப்படாத. ஜங்குக்கா பேசிகிட்டு இருக்காதெல்லாம். இனிமேல் பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான். ஐயோ ஜங்குக்கா என்னடா நீனு? இருடி சொன்னடி. சரி ஓகே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ எங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவா? சரி ஓகே பண்ணிக்கோ. கழுத்தாடி இது பா செத்தோர்லாண்டி இதிலே. ஜங்குக்கா ப்ளீஸ்டா கொஞ்சம் பொறுமையா. நீ கடிக்கிறடா. லவ் பைட்ரி புஷ் அப்படிதான் பண்ணுவேன், கண்டுக்காத.
ம், செம்மையாக இருக்குடி பா. சக்கரை மெல்லுடி நீனு, சக்கரை கட்டி. போடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் மேலே தாங்க ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஹிப்புக்கு கொண்டு போகிறான், கையை செஸ்ட்டுக்கு கொண்டு போகிறான். தென் அதுக்கடுத்து அவங்க இன்ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வைன ஏறுதுடி மாமாவுக்கு, செம்மையாக இருக்குடி பா. நான் ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்குவா? அதெல்லாம் வேணாம், நீ சாப்பிடாமலே இவ்வளோ பண்ணுற, நீ சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பண்ணுவேன், நீ வேணாண்டா அதெல்லாம் வேணாம். ஏய் ஒன்றே நல்லா இருக்கும்டி, சூப்பராக இருக்கும்டி, ப்ளீஸ்டி ஹாஃப் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவனும் அந்த சாக்லேட் சாப்பிட்றான். தலைவரால் தாங்க முடியல. ஸோ உங்கள் காலுக்கு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் இப்போ டோஸ் தான் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வைன எனக்கு இது போதும்டி, உன்னை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒன்றா வளராதடா. சாக்லேட்டு சாப்பிட்டு லவ் பண்ணியா? அரேஞ்ச் மேரேஜ் நமக்கு. கரெக்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் அதை பண்ண எனக்கு தானே தெரியும் அது என்ன மேரேஜ்னு. வைன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அப்படி அந்த கால்லேருந்து மேலே வரான். ஸோ அப்போ நீங்கள் அவன் ஹெட்டை பிடிச்சிடுறீங்க. அவன் எதுக்கு வரான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ளீஸ்டி அதெல்லாம் வேணாம். நீ கை வச்சு மட்டும் பண்ணு, அதெல்லாம் வேணாம். ஓ மேடம்க்கு கை வச்சுலாம் பண்ண தெரியுமாடி? என்ன நீன்னு ஒரு பொண்ணுகிட்ட என்னென்ன கேட்கணும்னு தெரியாமல் கேட்டுட்ருக்க? ஓ ஒரு பொண்ணுகிட்ட என்னென்ன கேட்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பண்ணு சிக்கி. பண்ண தாண்டி போகிறேன். ப்ளீஸ் கையை மட்டும் எட்ரி. நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே எடுக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு கோல்டு வாய்ஸில் அவங்களோட கையை உங்களோட 2 கையுமே அவன் ஒரே கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஆக்சுவலாக அவன் கை எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும். ஸோ செம்மையாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தலைவர் விளாடுறாருங்க. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல்லும் உங்களுக்கு வெட்டாகுது, எடுக்கவே மாட்டுறான். ஸோ ஆக்சுவலாக அங்கே ஹனி பாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹனி எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணி செம்மையாக லிக் பண்ணிகிட்ருக்கான். போதடி வேறு லெவல் ரே நீனு. மாமாவுக்கு அப்படி சுருன்னு இருக்குது தெரியுமா? ஒன்று வேறு லெவல் ரே நீனு பா. இதுக்காடி இது ஒர்த்து ரொம்ப ஒர்த்துடி. செங்குக்கா ப்ளீஸ்டா, பொறுமையாடா, எனக்கு ரொம்ப மூடாகுது. நீ மேலே வா நீனு, ப்ளீஸ்டா ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, ப்ளீஸ்டா மேலே வாடா. செங்குக்கா இரு வரண்டி இருடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு டெபிள் மாதிரி அவன் அவ்வளோ லிக் பண்ணிகிட்ருக்குறான். கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்களால. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணிடவா? பண்ணு அப்படின்ட்டு செம்மையாக மூச்சு வாங்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக ப்ளஷர் தாங்க முடியல உங்களுக்கு. அவன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறான். அவனுக்கு கூப்பிட்டு போயிடுறான் அவங்கள. ஸோ என்ன பண்ணிடவா? பண்ணு ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக இன்டர்கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு பெயின் தாங்க முடியல. செங்குக்கா பொறுமையாடா, ப்ளீஸ்டா பொறுமையாடா. வேறு லெவலாக இருக்குடி. பா என்னை இவ்வளோ நாள் காக்க வச்சதுக்கு செம்ம வைன. தேங்க்ஸ் வைன.
எனக்கு வெறியாகுதுரி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து அந்த பெயின் இருக்கக்கூடாது, அவ்வளோ நல்லா மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே செம்ம கிஸ் பண்ணிக்கிட்டு தலைவன் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரெஷர் தாங்க முடியாமல் நீங்கள் சிக்கி வேகமாக வேகமாக பண்ணு சிக்கி, ப்ளீஸ் சிக்கி, ப்ளீஸ் சிக்கி, வேகமாக வேகமாக வேகமாக. என்னடி இவ்வளோ நேரம் பொறுமையாக பண்ணுன்ட்டு ப்ளீஸ் கெஞ்சிகிட்டு இருந்தேன், இப்போ வேகமாக பண்ணு கெஞ்சுறேன். ஆமாண்ணா வேகமாக பண்ணு, நல்லா இருக்கு, ப்ளீஸ் வேகமாக பண்ணு. இர்ரி மாமாவுக்கு இதெல்லாம் நீ சொல்லே வேணாம், நான் அவார்டு பண்ணிகிட்டே இருவேன். என்ன எனக்கு இதாண்டி டெம்ட் ஆகுது. என்னடி ஜெக்கி ஜெக்கி ஜங்குக்கா வா வேற லெவல் ரீ. நீ அந்த மோன் கொடுக்குற பாரு, உன்னை விடவே கூடாதுன்னு தோணுதுரி. செம்மையாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ ரவுண்ட்ஸ் போகிறீங்க, ஒரு 6-7 ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கடுத்து வந்து நல்லா தூங்குறான் ஜேகே. ஆக்சுவலாக உங்களுடைய கை மேலே ஜேகே தூங்கிட்டு இருக்கிறான், ஒரு சின்ன பேபி மாதிரி. பண்ணுறதுலாம் பண்ணிட்டு எப்படி தூங்குது பாரு இது. கடவுளே நேற்று நைட் நடந்ததெல்லாம் கனவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங் விடியுது, உங்கள் அம்மா வீட்டில் இல்லை, ஸோ மண்டேன்றதால அவங்க கிளம்பியிருப்பாங்க மார்னிங்கே. நீங்கள் இப்போ ஒரு 12 o'clock அந்த மாதிரி 11 o'clock தான் எந்திரிக்கிறீங்க மார்னிங். ஆக்சுவலாக அது ஆஃப்டர்நூன்னே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்திரிச்சோடனே அதுக்கடுத்து எந்திரிச்சிட்டு சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள். அங்கே உள்ள மெய்டியும் நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்க. சரின்ட்டு என்ன நீ ஏன் சாப்பாடு செய்கிற? அவங்கங்க விடிச்சிக்கி அவங்க வந்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு போயிருக்காங்க. ஒர்க்கு இருக்கா? சம்பளம் வாங்குறது எனக்கு, ஒர்க்குக்குலாம் அவங்க வெளியே போவாங்களா? நீ எதுக்குடி இதெல்லாம் பண்ணுற? நீ என் குயினடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை செம்மையாக ஒரு பேக் பண்ணுறான் அவன். நீங்கள் அப்போ தான் வந்து அந்த சேரீலாம் மாற்றிட்டு வெஸ்ட்டில் சொருவிட்டு இருப்பீங்க. ஸோ சமைச்சிட்டு இருந்தோடனே உங்களோட நெக்லாம் வந்து அந்த ஸ்வெட்டிங்ஸ் இருக்கும், அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே எதா இருந்தாலும் ரசிக்க தோணுதுடி. ஒன்று 1 by 1 ரசிச்சிட்டு இருக்கண்டி, என்னால் முடியலடி வாயினு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அந்த குக் பண்ணுறீங்களோ இல்லையோ அவன் நல்லா அவங்கள குக் பண்ணிகிட்ருக்குறான், அங்கேயும் எங்கேயும் டச் பண்ணிக்கிட்டு. ஸோ அதுக்கடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து சாப்பிட வரீங்க. நீங்கள் சாப்பிட வந்தோடனே அதுக்கடுத்து டைனிங் ஹாலில் உட்காந்தோடனே என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்கார வந்தோடனே நீங்கள் அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தோடனே எதுக்கும் என்ன அங்கே உட்கார்ற, இங்கே உட்காரு பக்கத்தில். இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு. பக்கத்தில் உட்கார்றே, நான் இங்கேயும் உட்காந்துக்கிறேன் ஜிகே. நான் உட்காருன்னு சொன்னேன். நீ இப்போ எதுக்கு கோல்டு வாய்ஸில் பேசிகிட்டு இருக்க? சும்மா எனக்கு பயமுறுத்திட்டு இருக்கான் ஜிகே நீனு. அதெல்லாம் பேசலடி, இருந்தாலும் பக்கத்தில் உட்காரு அப்படின்றது ஒரு தப்பா சொல்லு? தப்பெல்லாம் இல்லை தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வரீங்க. உட்கார வந்தோடனே ஆக்சுவலாக அவனுக்கு விக்கல் எடுத்துருது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விக்கல் எடுத்தோடனே நீங்கள் தண்ணி குடிச்சிக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தட்டுறீங்க. அன்றைக்கி நீ விக்கல் எடுக்கும்போது நான் அப்படி தான் தண்ணி கொடுத்து தலையில் தட்டினா? இல்லை. அப்போ அன்றைக்கி உனக்கு எப்படி பண்ணி விக்கலை நிறுத்தணுனோ அந்த மாதிரி நிறுத்து. அந்த மாதிரியா? என்ன அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான் பண்ணு. ஜேகே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்கா மேடம்க்கு நைட்டு ஃபுல்லாக? ஜேகே ப்ளீஸ் ஜேகே ஃபாஸ்ட்டாக பண்ணு. ஜேகேன்னுட்டு இருந்தியடி, அப்போ தெரியலையா உனக்கு? ஜேகே அப்போ பேசுனதெல்லாம் இப்போ சொல்லாத நீனு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. புருஷன் தானேடி, நான் மட்டும்தாண்டி இருக்கேன் இந்த வீட்டில். ஸோ இப்போ ஆஃபீஸ் போனோன்னு வச்சுக்கோங்க, நீ சொன்னதையே நினச்சிட்ருப்போம். அப்படி நீ கெஞ்சின பாரு ஜேகே, இன்னொரு தடவை போகலாண்டா. ஆனால் என்னோட நீ தாண்டி அதிக மோட்டில் இருந்த, அது தெரியுமா உனக்கு? ஜிகி கம்மன் ஜிகி, விடு ஜிகி, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா ஜிகி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹாப்பியாக போகுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் செம்மையை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறீங்க விக்கல் நிறுத்துறதுக்காக. பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸாக போய்கிட்டே இருக்குது அவங்களுடைய டேஸ் ஃபுல்லாகவுமே. தென் அதுக்கடுத்து ஜேகே வந்து ஒன் டே வந்து எப்படின்னா, அவன் மார்னிங்லேருந்து அவங்க கூடவே இருந்தாலுமே தென் ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருந்தாலுமே அவனோட நைட் என்ன பண்ணுறான் அப்படின்னா 1.5 மணி நேரம், ஆக்சுவலாக மணி 1:30 மணிக்கெலாம் வந்து வெளியே கிளம்பிடுறான்.
தென் 3 மணிக்கெலாம் வந்து உங்க கூட திரும்ப வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத பையன் மாதிரியே படுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 4 நாள் நோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் போகிறது, தென் அவன் கரெக்டாக அதை பால்கனிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. தென் அதுக்கடுத்து அவன் வீட்டுக்கு வரான் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி தெரியாத மாதிரி போய் படுத்துக்கிறீங்க. அவன் அப்படி தெரியாத மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருந்தோடனே இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக நீங்கள் ஒரு நாள் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்கடா. ஃபாலோ பண்ணிட்டு அது நேராக ஒரு டார்க்கான ஒரு ஹவுஸ் முன்னாடி போய் நிற்கிது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெவில் டார்க் மாதிரி செம்ம ஒரு பயமாக தான் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளேஸில் இருந்தோடனே உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. சிக்கி எதுக்கு இதுக்குள்ளே போகிறான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொன்னேன். ஓ, என் பொண்டாட்டியை கொள்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியமா? அந்த அளவுக்கு பிஸ்தா யாருடா இங்கன்னு பார்த்தா சார் தானா? நான் வந்தாலே ஒளிஞ்சிட்டு நிற்கிற பையன் என் பொண்டாட்டியை கொள்றதுக்கு அவ்வளோ தைரியமா உனக்கு? என் மாமனாரை போட்டு தள்ளிட்ட, சரி ஓகே, அது மேபி நடக்கலை அப்படின்னா இவன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டான்னு ஓரளவு சொல்லலாம், இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் என் பொண்டாட்டியே போடுறதுக்கு அதுவும் என் ஆஃபீஸ்க்கே வந்த பாரு, செத்தடா நீனு, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு கோல்டாக பேசிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஷூட் பண்ணிகிட்ருக்குறான். உங்களுக்கா என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த ஷூட் பண்ணிவிட்டு டெவில் ஸ்மைல் கொடுக்குறான் அவன். மாட்டினீங்களா? ஓ, ஏன் ஒய்ஃபை கொண்டுடுவியா நீனு? அதான் அவன் ஒருத்தன் சொன்னானே, என் பாஸ் வந்து அவரோட எனிமியோட பொண்ணையும் தூக்கிட்டு வர சொன்னார். ஓ, தூக்கிட்டு வரணும் உங்களுக்கு? தூக்குவடா, தூக்குவ, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோல்டாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கா இது என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருந்தோடனே அதுக்கடுத்து ஆக்சுவலாக அங்கே ஒரு பொருளை தள்ளி விட்டு நீங்கள் ஒடியாந்துடுறீங்க. வந்தோடனே ஏய் யாரா நான் பாடுறா, எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட வீட்டுக்குள்ளே நுழையிற திமிரு எவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக பேசிட்டு அந்த காட்ஸ் அனுப்புகிறான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்க்குள்ளே போய் அந்த பெஞ்சில் படுத்துக்கிறீங்க என்னன்னே தெரியாமல். ஸோ படுத்த உடனே அதுக்கடுத்து ஜேகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு யாருன்னு தெரில சார், அவங்க கிடைக்கவே இல்லை. வாத்தா, இதுக்கு தான் அவனுக்கு பணம் தரனாடா, இதுக்கு தான் சேலரி வாங்கிட்டு இருக்கியா நீனு? அங்கே எவன் போனான்னு தெரில, அவனை போய் புடுறானா எவன் தெரியலன்ட்டு என்கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்க. கண்ணு முன்னாடியே நிற்காத, ஓடிடு, இதாக பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையும் பேசிட்டு அதுக்கடுத்து அவ்வளோ ஃபோர்ஸாக வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுக்கு வந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதுக்கடுத்து ஆக்சுவலாக அந்த இடத்துல பிளேஸில் நீங்கள் இல்லை. பொண்டாட்டி எங்கே போன? ஏய், எங்கடே போன? இந்நேரத்தில் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே அங்கே இருந்தவங்களும் ஓகே இவ வேறு இங்கே இல்லை அப்படின்னும் போது காட்ஸ் வாயன் எங்கே இருக்கான்னு பாரு. சார் என்னாச்சு சார்? இதை சொல்கிறத மட்டும் செய், ஓகேயா? அவள் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு கால் பண்ணு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்க காட்ஸ் தேடிட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரி மேம் வந்து ஒரு பெஞ்சில் படுத்திருக்காங்க சார், பார்க்கில் பெஞ்சில் படுத்திருக்காளா? ஆமாம் சார், நான் கூப்பிட்டுட்டு வரவா? ஒரு மயிரம் பிடுங்குவானா, என்ன பார்க்குன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபோர்ஸாக கார் எடுத்துகிட்டு வரான் ஜேகி. வந்துட்டு அதுக்கடுத்து உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு அதுக்கடுத்து பெட்டில் படுக்க வச்சுருக்கான். ஸோ நீங்கள் வந்து நல்லா தூங்குறீங்கடா, நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ தூங்கிட்டு இருந்தோடனே அதுக்கடுத்து கரெக்டாக காலைல எழுந்திரிக்கிறீங்க. ஸோ ஜேகே தூங்காமலே உங்களையே தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு மாதிரி அப்சர்ஸ்டாக அவன் பார்க்குறதே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு ஏக்கோன்றதை தாண்டி ஒரு கிரேவிங்ஸாக இன்னமும் சாப்பிட்றத வச்ச மாதிரி பார்த்துட்ருக்கான் அவங்கள. உங்களுக்கு இது புரியவே இல்லை. என்ன இவன் உங்களுக்கு டக்குன்னு எழுந்திரிச்சோன்னே பயந்துடுறீங்க நீங்கள். ஜோக்கி, நீ இப்போ வந்த? ஓ, நான் எப்போ வந்தேண்ணா? நான் எங்கே போனேன்? இல்லை நீ எங்கேயும் போகல, நான் தான் ரொம்ப தூங்கிட்டேன், அதனால தான். ஓ, பிராவோ, வேறு லெவல் வாயின், நீ செம்மையாக சமாளிக்கிறல்ல. அப்போது என்னோடய ஹவுஸ்க்கு வந்தது, நான் ஷூட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தது நீ தான் இல்லை? என்ன 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 சொல்கிற நீ? ஓ,
வீடியோ இருக்குது காட்டுமா, அவனை எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு. என்ன ஜங்குக் சொல்கிற நீ? யாரும் ஷூட் பண்ண? உனக்கு தான் எதுவுமே தெரியாதுல்லடி, பாப்பா தானே நீன்னு. அப்படி நினச்சது தாண்டி தப்பு. என் பின்னாடி வந்து என்னை என்ன பண்ணுறேன்னு பார்த்து என்னென்ன வேலை பண்ணியிருக்க நீன்னு. ஜங்குக் எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், இப்படிலாம் பண்ணாத ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், என்னை விட்டுரு ஜங்குக், நான் அம்மாட்டே போயிடுறேன்னு ஜங்குக். ஓ ஏ செல்லமே, அப்படிலாம் விட முடியாது செல்லமே. எனக்கானவ என் கூட மட்டும்தான் இருக்கணும். உன்னையும் என்னையும் பிரிக்க உங்கள் அம்மா வந்தாலுமே அவங்களுக்கும் இதே நிலமை தான். ஓகேயா? என்ன ஜங்குக் பேசிகிட்டு இருக்க நீನು? ஆமாண்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னோடனே செம்மையாக ஒரு ஸ்லாப் விடுறீங்க அவன் கண்ணதுலேயே. நீ இவ்வளோ மோசமானவன் தெரிஞ்சுதான் நான் உனக்கு கல்யாணமே பண்ணியிருந்துருக்குமான்னு. ஓ யார்ரி நீ கல்யாணம் பண்ணியா? வாயன், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், புரியுதா? என்ன சொல்கிற நீ? அம்மா தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓ உங்கள் அம்மா வச்சா கல்யாணம் பண்ணி, நான் பண்ணண்டி கல்யாணம். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தெரிஞ்சுது நேற்று நைட்டு. ஓ அதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்லெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்கிறான். பற்ற வச்சுட்டு அதை மேலே பாப் பண்ணுறான். ஸோ பண்ணிவிட்டு இதாண்டிண்ணா, இதாண்ணா ஒரிஜினல் ஜேகே. மற்றபடி இந்த சிஇஓ, சாக்லேட் பாய், ரொமான்டிக் காய், இதெல்லாம் உனக்காக மட்டும்தான், உனக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் கிடையாது. ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியம். எப்படி ஜேகே ஜேகே இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நான் எப்படி ஜேகே வாழ்கிறது? ஏன் உங்கள் அம்மா வாழலை? அது உனக்கு எப்படி தெரியும்? ஓ அன்னைக்கு கன் ஷூட் நடந்ததில்ல, இன்னைக்கு அன்னைக்கு மேடம் எனக்கு லஞ்ச் கொண்டு வந்தீங்களா, அன்னைக்கு கன் ஷூட் நடந்ததா? அப்போது அதுலேருந்து பர்சன் வளர்னது அவனோட பாஸை தான் நேற்று நான் போட்டது. என்ன ஜங்குக் சொல்கிற நீ? அவனை கொண்டுட்டியா? கொண்டுட்டேன். நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமாடி? உனக்காக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணண்டி, ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஸ்டோரி நம்ம வந்து அது என்ன அப்படின்ட்டு அந்த ஸ்டோரிக்கு போகலான்டா. என்ன அப்படின்னா ஜேகே வந்து ஒரு மாசான ஒரு மாஃபியா. ஸோ அப்போ அன்றைக்கி வந்து காரில் அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சைடாக போனதை வந்து அவன் பார்த்துருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அப்சர்வ்டாக உங்களை நோட் பண்ணி நீங்கள் பண்ணுற ஒரு இன்ச் பை இன்ச் உங்களை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது ஒரு ஒன் சைட் லெவன் கூட சொல்லிக்கலாம். ஒரு விஷயத்தையும் அவ்வளோ நோட் பண்ணாமல் உங்களை அவ்வளோ ரசித்தான். ஸோ இப்படி இருக்கும்போது இப்படியே அவனோட டேஸ் போயிட்டு இருந்தோடனே ஓகே உங்களை பற்றி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் உங்கள் அப்பா மாஃபியான்றது அவனுக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டோடனே அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து பயம். ஸோ இதெல்லாம் அப்படின்னோடனே இவன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அந்த கம்பெனி இவனுக்கு ஆல்ரெடி கம்பெனி இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து சிஇஓவாக இவனே இருந்தோடனே ஆனால் ஒரு கோயின்சிடென்ஸில் என்ன அப்படின்னா உங்களுடைய அம்மாவும் அதே கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து செம் முடிச்சுட்டு நீங்கள் லீவில் இருந்திருக்கீங்க 3rd year. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லீவுக்கு வந்து சரி ஓகே நம்ம பொண்ணையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜேகே பார்த்துருப்பான். ஸோ ஓகே ரைட் நம்ம வந்து கையை விட்டு போனது திரும்ப கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஜேகேக்கு. சொன்னோடனே இங்கே வாங்களேன். சொல்லுங்கள் சார். அது யார் அது? சார் என் பொண்ணு தான் சார். நாளிலேருந்து கூப்பிட்டு வர மாட்டேன் சார், சாரி சார். நான் உங்களை எதுவுமே சொல்லலை, பரவாயில்ல, நாளிலேருந்து கூப்பிட்டு வாங்க. ஓகே நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் மீதியை. ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அம்மாட்ட கன்வின்ஸ் பண்ணி அதுக்கடுத்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பான் ஜேகே. பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பான். ஸோ இதுதாண்டா அந்த ஸ்டோரி. ஸோ பேக் டு த ஸ்டோரிக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளேஸில் பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துருந்தோடனே அதுக்கடுத்து ஜேகேவை தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஓடியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜேகே வந்து ஒன் ஆஃப் த காலர் பட்டனை மட்டும் அவுத்து விட்டு நடந்தே வீட்டுக்கு வரான். நடந்தே வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கடுத்து ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு தாண்டா போயிருக்கீங்க. போனோடனே கதவை சாத்திட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா
ஒருத்தவங்க பர்சன் ஏமாற்றிட்டாங்க, நம்ம ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்றதுக்காக அழுதுகிட்டு இருந்தோன்னே ஜேகே அதுக்கடுத்து அங்கே வந்துட்டு என்னாச்சு மாப்பிள்ளை என்னாச்சு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் ஜேகே வைனிங் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறான் தம்பி. இல்லை மாப்பிள்ளை 2 நாள் தங்கிட்டு வேணால் போடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. அவள் இருக்கா அப்படின்னா நான் தங்குறேன், ஆனால் சரி ஓகே அத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்கள் ரூம் டோர் தான் நாக் பண்ணுறான் அவன். நீங்கள் திறக்கவே மாட்டீங்க. வைன் ப்ளீஸ் வைன், கதவை திற வைன், ப்ளீஸ் வைன் ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டு போயிடு ஜேகே, என் லைஃப்பில் இருக்கா ஜேகே, நீ எனக்கு பயமாக இருக்கு ஜேகே ப்ளீஸ் ஜேகே. வைன் கதவை திறன்னு வைன். ஜேகே நீ இப்படி பேசுறது தான் ஜேகே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் ஜேகே நீ என்னை விட்டு போயிடு ஜேகே. வைன் நான் உன்னை கதவை திறன்னு தான் சொன்னேன். நான் உன்னை விட்டு போகிறேன் போகலை, பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம், புரியுதா? கதவை நான் திற, ஓகே? தேவையில்லாமல் பேசாத ஜேகே. ஏன் ஜேகே இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டுரு ஜேகே, நான் போகிறேன் ஜேகே. எங்கடி இப்போ போகிற? என்னை பைத்தியக்காரனாக்கிட்டு நீ எங்கே போகிற? ஜேகே நீ ஏன் ஜேகே இப்படி பேசுகிற, ப்ளீஸ் ஜேகே இப்படிலாம் பேசாத ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. கதவை திற வைன், ப்ளீஸ் வைன் சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த கதவையே உடச்சிட்றான், பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் செம்மையாக பயந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. கிட்ட வராத ஜேகே ப்ளீஸ் ஜேகே, கிட்ட வராத ஜேகே ப்ளீஸ் ஜேகே. வைன் ப்ளீஸ் டி சொல்கிறத மட்டும் கேள்றி. மாமா அப்படிலாம் கிடையாதுரி, நான் பார்த்தேன் நீ அன்னைக்கு இப்படி பண்ணது எல்லாத்தையுமே பார்த்தேன், ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டுரு ஜேகே என் லைஃப். ஒரு மாஃபியாடி நான், அழுக விடுற கெஞ்சு விடுற, என்னை காலில் விழணுமா? காலில் கூட விழுற வைன், ப்ளீஸ் வைன் ப்ளீஸ் வைன் என்னை விட்டு நீ போயிடாத வைன், எனக்கு போயிட்டுனா பைத்தியம் பிடிச்சிரும் வைன், எனக்கு சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத வைன். ஜேகே நீ இப்படி பண்ணுறது தான் எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. ஆல்ரெடி நான் என் லைஃப்பில் ஒருத்தவங்களை இழந்துட்டேன் ஜேகே, நீ புரிஞ்சுக்கோ ஜேகே. ஏய் மாமா தண்டி கிங்கு, ஒருத்தன் பிடுங்க முடியாது ஒன்றுமே, புரியுதா? பயப்படாதடி ப்ளீஸ், வாடி வீட்டுக்கு போகலாண்டி. ஜேகே என்னை விடு ஜேகே, இல்லைன்னா நான் செத்துருவேன் ஜேகே. என்ன சொன்னவாய்? என்னை விடு இல்லைன்னா நான் செத்துருவேன். சாவறதுக்கு அடி உன்னை கல்யாணம் பண்ண, சாவறதுக்கு அவன் கூட வாழ்ந்தான், சாவறதுக்கு அவன் கூட ஒன்றையும் உனக்காக நான் சேஞ்ச் பண்ணேன். நீ இப்போ அந்த மாஃபியா விட்டு வெளியே வந்துரு. வாய்ப்பே இல்லை வைன். எனக்கு என் மாஃபியா எவ்வளோ முக்கியமோ அதே அளவு நீயும் முக்கியம், நீ எவ்வளோ முக்கியமோ அதே அளவு எனக்கு என் மாஃபியாவும் முக்கியம், ஓகேயா? தேவைலாம் பேசாத வைன், வீட்டுக்கு போகலாம் வா. ஜேகே என்னால் வர முடியாது ஜேகே. ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கல ஜேகே. பிடிக்கலையா? பிடிக்காம தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தியடி, பிடிக்காம தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தியா? உன்னோட சுயரூபம் தெரியாமல் வாழ்ந்துட்டேன், அதனால தான். என்னை விட்டுரு ப்ளீஸ், என் லைஃப்பில் நீ இனிமேல் இருக்காது. ஓகேடி நான் கிளம்புறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அவ்வளோ ஒரு டியர்ஸோட ஜேகே வெளியே போகிறான். ஸோ உங்கள் அம்மாவும் அதை நோட் பண்ணுறாங்க, அவங்களும் கேட்குறாங்க என்னன்ட்டு. அதுதான் அது எதையுமே காதில் வாங்காமல் ஜேகே போயிட்டுருக்கான். இருந்தாலுமே இப்படியே டேஸ் போயிட்டே இருக்குடா. ஆனால் ஜேகே என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்கள் தூங்குனதும் ஆக்சுவலாக உங்கள் வீடு ஏறி குதித்து உங்களை பார்க்கறதுக்காக வருவான். உங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் போவான். ஸோ இதை நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் நோட் பண்ணிட்டீங்க. நோட் பண்ணோடனே ஓகே அப்படின்ட்டு அவன் என்னென்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணல எதுவுமே. அவன் வருவான், பார்த்துட்டு போயிடுவான். தென் அதே மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து ஆக்சுவலாக நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 months கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகுறீங்கடா. ப்ரெக்னென்ட் ஆனோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும். ஸோ இது எப்படியா ஜேகேட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காகவே அவங்க தேடிட்டு இருக்காங்க. சரி இன்றைக்கி நைட்டு வருவான், நம்ம தூங்காமல் சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கி நைட் ஆனால் ஜேகே வரவே இல்லை. உங்களுக்கு அதுவே ஒரு ஹோப்லெஸ் ஆகிடுச்சி. இன்னும் வரவே இல்லை,
டெய்லி வந்துட்டு இருந்தானே இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாக தூங்கவே இல்லை நீங்கள். இந்த விஷயத்த கேட்டோடனே அதுக்கடுத்து நீங்கள் தூங்கவே இல்லை. தென் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேகே அதுக்கடுத்து ஆக்சுவலாக அவன் ஒரு அப்ராட் போயிருப்பான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மந்த் மட்டும் அவங்க கூட இருந்திருப்பான். அவன் கூட வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னே அதுக்கடுத்து திரும்ப உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஆக்சுவலாக அவன் மாஃபியாவில் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே நீங்கள் திரும்ப அகைன் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுறீங்கடா. அப்படி வந்தோடனே அதுக்கடுத்து என்ன ஆயிடுது, ஸோ தென் சார் இதே மாதிரி வீடேறி குதிச்சு வர்றது, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தோடனே ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்படின்னா அவன் கன்வின்ஸ் பண்ணுறதே இந்த மாதிரி வச்சு தான் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். திடீர்னு 2 டேஸாக வரவே இல்லை அவன். உங்களுக்கு என்னன்னே புரியல, எதனால் இவன் காணோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இதில் இருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலாக அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஜேகேக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். ஸோ 1 மந்த்தாக நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, அப்போ கிடைக்க மாட்டான். மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகி மெமரி லாஸ் ஆகிடும் அவனுக்கு. எதனால் அப்படின்னா ஒரு அந்த மாஃபியா டீமில் இருக்கிற அவனுங்களே வந்து ஷூட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆகிடும். தென் இப்படியே போயிட்டு இருந்தோடனே அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஒரு மாஃபியா, அவன் ஒரு கெத்தான மாஃபியா, ஸோ அந்த நேமோட மட்டும்தான் இருப்பானே. இருந்தோடனே என்ன ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஜேகேவை பார்க்கணுன்ட்டு நீங்கள் செம்ம ஒரு இதில் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7 மந்த் ஆகுதுடா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஜேகேவை இப்போ பார்த்தே ஆகணும், ஏன்னா இப்போது வரவே இல்லையா, ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு இருந்தோடனே உங்கள் அம்மா அதுக்கடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அம்மா நீங்கள், ஸோ அதுக்கடுத்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சா. அந்த மெய்டு வந்து சொல்கிறாங்க இந்தமாரி சாருக்கு இந்தமாரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கடுத்து